ஓகே, ஃபர்ஸ்ட் Q&A செஷன் போய்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் VWAP இருக்குல்லைங்க சார், அது எப்படிங்க சார் செக் பண்றது? ஓகே எந்த பாருங்க டைம்ல சார். எந்த டைம்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கறது சொல்லுங்க சார். ஓகே, இப்போ இந்த VWAP எதுக்காக யூஸ் பண்றோம்னா SLக்காக யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா சார்? சார் ஓகே பாருங்க, இப்போ காலையில நமக்கு வந்து POC லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லைங்களா சார்? அதுக்கப்புறம் பாருங்க கீழே STR என்ன இருக்குங்க சார்? நம்ம வந்து ரெட் லைன் தான் மேலே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து மொமெண்டம் ஃபுல்லாக புட் சைடு தான் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கல என்னாச்சுன்னா MSC நம்ம வாலட்டிலா இருந்தது, அப்புறம் புட் சைடுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா சார்? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பீரிஷ் மார்க்கெட்ல என்ன பண்றோம், STR செக் பண்றோம். STR கன்வர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம POC பக்கம் என்ட்ரி பண்ணலாம். ஏன்னா POC என்னங்கிறது அது பெஸ்ட் பிரைஸ். சரிங்களா சார்? இப்போ நம்ம என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து மார்க்கெட் நமக்கு வந்து 130 வரைக்கும் மொமெண்ட் ஆயிட்டு என்ன ஆகுது, இங்க வந்து கட் ஆகுது இல்லைங்களா? இப்போ அந்த கட் ஆகிறது தான் SL. ஓகே பாருங்க, இப்போ அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா சார்? நம்ம சொல்றது வந்து 10% டார்கெட் சொல்றேங்க. இப்போ 10% நீங்க வந்து அதுல டார்கெட்ல புக் பண்ணல, சரி, நீங்க ஃபுல் டார்கெட் புக் பண்றீங்கன்னா அப்ப SL மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? அந்த SL வந்து என்ன பண்றாங்க, இங்க இருக்க VWAP SL. ஓகேங்க சார். எஸ் சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். சார், இப்போ கிரீன் லைன் பிரேக்கப் ஆயிடுச்சு தானே POC? எஸ் சார், எஸ். இப்போ நமக்கு என்ட்ரி எடுக்கலாமா? ஓகே பாருங்க, இப்போ POC லைன் எங்க இருக்குங்க சார்? இப்போ நமக்கு இங்க கிரீன்ல இருக்கிறது வந்து 57.85 இருக்கு, கரெக்ட்டுங்களா சார்? இப்போ இது ஓகே பிரேக் சார். ஆனாலும் நமக்கு MSC மாறிச்சான்னு பார்க்கணுங்க. ஓகே சார், அப்போ மாறல, MSC மாறல. அப்ப நம்ம எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இப்ப என்னன்னா நம்ம வந்து புட் சைட்ல தான் பையர்ஸ் இருக்காங்க. நம்ம கால் சைட்ல ரெட் டாட்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா சார்? அப்ப என்ன அர்த்தங்க, இங்க செல்லர்ஸ் ஏற்கனவே நம்ம 25,400 வரைக்கும் செல்லர்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம இந்த 2 ஐடிஎம்ல கிரீன் இருக்கிறதுனால தான் இப்ப ரெக்கவரி ஆகுது மார்க்கெட். புரிஞ்சுங்களா சார்? நான் ஜஸ்ட் செக் பண்ணேன், 25,300ல எஸ் சார், எஸ். ஆப்போசிட்டா இருக்குது. ஆமாங்க, இந்த 25,300ல பாருங்க நம்ம கிரீன் டாட் இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா, 25,350லும் கிரீன் இருக்கு. இது என்னாச்சுன்னா மார்க்கெட் 25,300 பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த கிரீன் டாட் போகலைங்க. அங்க திரும்ப கிரீன் டாட்டே தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அங்க பையர்ஸ் வந்து அந்த பொசிஷன்ல இருந்து எக்ஸிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா சார்? நம்ம மார்க்கெட்டுங்கிறது என்னதுங்க சார்? அது ஆர்டர் ஃப்ளோ தான். பையர் ஆமா. செல்லர்ஸ் தான் மார்க்கெட். இப்போ பையர்ஸ் எக்ஸிட் ஆகணும், இல்ல செல்லர்ஸ் புதுசா வரணும், கரெக்ட்டுங்களா? பையர்ஸ் எக்ஸிட் பண்ண தான் உள்ள செல்லர்ஸ் வருவாங்க. சரிங்களா சார்? அப்ப என்ன அர்த்தங்க, இந்த இடத்துல ரெட் டாட்ஸ் வரல அப்படின்னா செல்லர்ஸும் வரலங்க, பையர்ஸும் எக்ஸிட் பண்ணல. அப்ப என்ன அர்த்தம், நம்ம என்ன பண்ணலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ மார்க்கெட் நமக்கு வந்து 25,350 இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து 25,340 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தங்க, இந்த ரேஞ்சுக்கு பக்கம் டிராவல் ஆயிட்டு இருக்கு, கரெக்ட்டுங்களா சார்? அது 25 நம்ம 350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் பக்கம் டிராவல் ஆயிட்டு இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம பாக்குறோம், இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, நமக்கு வந்து புட் சைட்ல இப்போ கூட வந்து ஹெவி பை வச்சிருக்காங்க இந்த இடத்துலங்க. அதே மாதிரி கால் சைட்ல இந்த டாட்ஸ் வந்து கிரீன் டாட்ஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் சார், அந்த இடத்துல பையிங் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம கிரீன் டாட் ரெட்டா மாறிச்சுன்னா அக்ரெசிவா ஃபால் ஆகும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும், இதே பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கும். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? எஸ் சார், எஸ். ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார், ஆப்ஷன் செல்லிங் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப சிம்பிளுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பையர் செல்லருக்கு 2 பேருக்கும் என்ன தெரியுங்க, நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட், சரிங்களா? எப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கு, அடுத்து எப்போ வாலட்டல் ஆகுது, எப்போ சைட்வேஸா இருக்கு, சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சாதான் ட்ரேட் பண்ண முடியும். நமக்கு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும், ஓகேங்களா? அப்ப என்னன்னு பாக்குறோம், ஃபர்ஸ்ட் MSC பாக்குறோங்க, அடுத்து STR லைன் பாக்குறோம், அடுத்து POC அந்த பாயிண்ட் வந்துருச்சா அங்க வந்து இமிடியேட்டா எடுக்கிறோம். இந்த 3 கன்ஃபர்மேஷன் இருந்தாவே போதும், அங்க வந்து 100% அக்யூரசி வந்துரும், சரிங்களா சார்? ஆப்ஷன் செல்லருக்கு இன்னொரு சிம்பிளான இருக்கு, என்னன்னு பாக்குறாங்க, ரெட் டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா சார்? ரெட் டாட் சைட் பொசிஷன் அலைன் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பக்கம் பிரீமியம் கரையுங்க. எஸ் சார். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஓகே பாருங்க, இப்போ நம்ம ஆப்ஷன் செல்லிங் என்ன பண்றோம் சார், ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் டாட்ஸ் அலைன் பண்ணிடுறோங்களா, அதோட வந்து இந்த STR நீங்க பாத்தீங்கன்னா 0 கீழ இருக்கு. இப்போ 2 கன்ஃபர்மேஷன் ஆச்சுங்களா, நீங்க அங்க எடுத்தாவே என்ன ஆகும், அழகா வந்து 20% இருந்து 50% அளவுக்கு பிரீமியம் கரையும், கரெக்ட்டுங்களா? இது ஆப்ஷன் செல்லிங். புரியுதுங்களா? இப்போ இதை நீங்க ஃபாலோ பண்ணவே போதும். நம்ம அதுக்கு ஸ்டாப் லாஸ்ல எது வச்சுக்கலாங்க சார், நீங்க TLOC லைனை நீங்க வச்சுக்கலாம். இது ஸ்ட்ராடல் செல்லர்ஸ்க்கு ஸ்டாப் லாஸ். இல்ல நீங்க சிங்கிள் சைடு வச்சிருக்கீங்க என்ன பண்ணலாங்க, இங்க பாருங்க, இப்போ கால் POC இருக்கு இல்லீங்களா, 55.85ங்கிறது இன்ட்ராடேக்கு நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம், சரிங்களா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, செல்லர் இங்க ரெட் டாட் கிரீன் மாறாத வரைக்கும் பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியும், சரிங்களா சார்? இப்ப ஸ்ட்ராடல் பை செல் எப்படி பண்றது அப்படின்னா, இப்ப ஸ்ட்ராடல் பை அப்படிங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராடல் என்னதுங்க, நமக்கு கால் ஆப்ஷன் பிளஸ் புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராடல். ஓகே சார்? இத நீங்க ஸ்ட்ராடல் பைன்னு சொன்ன என்ன அர்த்தங்க, நீங்க காலும் பை பண்றீங்க, அடுத்து புட் சைடும் பை பண்றீங்க, இது ஸ்ட்ராடல் பை. ஓகே, இதுவே ஸ்ட்ராடல் செல் அப்படின்னு என்னதுங்க சார், நீங்க கால் ஆப்ஷனையும் செல் பண்றீங்க, அடுத்து புட் ஆப்ஷனையும் செல் பண்றீங்க. ஓகே, இந்த 2 ஆப்ஷனுமே நம்ம ஆப்ஷன் ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராடல் பை எப்படி எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு இல்லைங்களா சார், இங்க இருக்க STR இங்க இருக்கு
அதாவது இந்த ஃபோர்த் இண்டிகேட்டர் தெரியுங்களா சார்? அதாவது எக்ஸ்ஆர்பி இண்டிகேட்டர். இந்த எக்ஸ்ஆர்பில நமக்கு 0 வருது இல்லைங்களா? 0 வரப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராண்டில் வந்து மேக்ஸிமம் செல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா சார்? அப்ப என்ன அர்த்தங்க? மேக்ஸிமம் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராடில் செல் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அந்த பாயிண்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகுங்க. இப்ப 0 வரப்ப என்ன பண்ணலாங்க? ஸ்ட்ராடில் பை எடுக்கலாங்க. போத் கால் அண்ட் புட் ஆப்ஷன் நீங்க 2 சைடு பை பண்ணலாம். இதுக்காக என்ன பண்றோம்? ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சார் இந்த கடைசியில ஒரு டேபிள் இருக்கும். இங்க இருக்கு தெரியுதுங்களா சார்? என்ட்ரி எக்ஸிட். இது வந்து ஸ்ட்ராடில் பையர்ஸ்க்கான டேபிள். இது எப்படி சார் இத படிச்சு கிரியேட் பண்றது? ஓகே பாருங்க. இப்போ வந்து நீங்க வந்து 10:13க்கு நீங்க கால்ல இருந்து புட் ஆப்ஷன் நீங்க சப்போஸ் பை பண்ணதா வச்சுக்கலாங்க சார். இதோட டோட்டல் பிரைஸ் என்னதுங்க சார் இது? 54 டோட்டல் பிரைஸ் குவாண்டிட்டியா இது? இது வந்து கால் ஆப்ஷன் பிரைஸ் பிளஸ் புட் ஆப்ஷன் பிரைஸ். ஓகே 111 வருது. இல்ல 111 பிளஸ் 54 போட்டீங்கன்னா 165 வருதுங்க. ஓகே ஓகே நடுப்புற 85 வருது. இது வந்து பைசாங்க சார். 54.85 பைசா. ஓகே ஓகே. இது வந்து புட் ஆப்ஷனோட பிரைஸ் இல்ல. ஆமாங்க. இது 111. அப்ப நம்ம வந்து 165 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா 165. இப்போ இந்த டைம் முடிஞ்சு இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ இங்க இருக்குது 10:13 சரிங்களா? இப்போ 10:13க்கு அப்புறம் ஓகே இந்த இடத்துல என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் வந்திருக்கு பாருங்க. இங்க வந்து 10:13க்கு அப்புறம் நம்ம 10:38 வந்திருக்கு. அடுத்து 10:45 வந்திருக்கு. அடுத்து வந்து 10:57. இதெல்லாம் வந்து எக்ஸிட் பிரைஸ். நீங்க இந்த பிரைஸ்ல என்ட்ரி பண்ணீங்கன்னா இந்த மூணுல எங்க வந்தாலும் அந்த பிரைஸ்ல இருந்து நம்ம எக்ஸிட் பண்றோம் சரிங்களா சார்? அதே மாதிரி வந்து 11:31க்கு என்ட்ரி பண்ணிருக்கீங்க. ஏன்னா வந்து எங்க இருக்கு 11:31? 11:31க்கு எக்ஸிட் வந்து 11:36ல இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட். ஓகேங்களா சார்? அதே மாதிரி வந்து நம்ம 12:56க்கு நம்ம என்ட்ரி பண்ணிருக்கீங்கன்னா அடுத்து எங்க எக்ஸிட் வருதுங்க? 56ல இருந்து ஓகே இன்னும் எக்ஸிட் வரல. ஆனா திரும்ப இன்னொரு என்ட்ரி வந்திருக்கு பாருங்க. இது வந்து 50 நமக்கு வந்து 141க்கு வந்திருக்கு சரிங்களா சார்? இப்போ நம்ம சொல்றது எப்படின்னாங்க சார் இது ஸ்ட்ராடில் பை அப்படிங்கிறது 2 சைட் பை பண்றீங்க கரெக்ட்டுங்களா? இதுல தீட்டா டிகே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனால நீங்க ஸ்ட்ராடில் பை பண்ணீங்கன்னா அதோட மினிமம் வேலிடிட்டி டைம் 5 மினிட்ஸ் தாங்க. வித்தின் 5 மினிட்ஸ்ல எக்ஸிட் பண்ணிடணும். இந்த டேபிள் என்ன சொல்லுதுன்னா மேக்ஸிமம் லோ இந்த பிரைஸ். மேக்ஸிமம் எக்ஸிட்னா அது வந்து 100 ரீச் பண்ணிருச்சு சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ பாருங்க 52.109 சரிங்களா? இப்போ 52ல இருந்து நீங்க 109 போட்டீங்கன்னா நமக்கு 161 அப்படிங்கிறது மினிமம் பிரைஸ். இது காலையில எவ்வளவு இருந்துச்சுங்க? 54.111 அப்படின்னா 165. அப்ப ஸ்டாண்டில் வந்து மோர் ஆர் லெஸ் நம்ம அந்த பிரைஸ்க்குள்ள தான் காலையில இருந்து இருக்கு. 160 165 அதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமா கரெக்ட்டுங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாங்க இப்போ இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க சரிங்களா? இப்போ இந்த பிரைஸ் எல்லாம் பாருங்க. நீங்க அப்படியே டோட்டல் பண்ணி பார்க்கலாம். ஒன்னொன்னா நீங்க டோட்டல் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சார்? இப்போ இந்த இடத்துல என்ன பிரைஸ் இருக்குங்க சார்? 130.45னா 175 வரைக்கும் வந்திருக்கு சரி. அப்ப என்ன அர்த்தங்க? அங்க இருந்து மினிமம் 15 ரூபாய் இருக்கு இல்லீங்களா? புரியுதுங்களா சார்? அதாவது 160ல இருந்து நமக்கு 175 அப்படிங்கிறது 15 ரூபாய் இருக்கு சரிங்களா? இது 15 ரூபாய் 1000 லாட்டுக்கு போட்டீங்கன்னா 15,000 ப்ராஃபிட் இல்லைங்க. அது எவ்வளவு சார் கேபிட்டல் தேவைப்படும்? 1000 லாட் சொல்றீங்க. நமக்கு வந்து 1,60,000 ரூபாய் தேவைப்படும் சார். இன்னைக்கு எடுத்தீங்கன்னா இதுவே மண்டே எடுக்கிறப்போ அது அங்க வந்து 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அது டியூஸ்டேல இன்னும் கம்மியா இருக்கும் சரிங்களா? இது போத் சென்செக்ஸ் ரெண்டுலயும் ட்ரை பண்ணலாமா சார்? நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுலயும் அப்பலாம் ரெண்டுமே ட்ரை பண்ணலாம் சார். இது ஸ்டாண்டில் பை அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது போத் பை அதாவது கால் ஆப்ஷனும் பை பண்றோம் புட் ஆப்ஷன் பை பண்றோம். எப்போ பை பண்றாங்க? ரெண்டும் மேக்ஸிமம் டிகே அங்க வந்து நடந்திருக்கணும். பாருங்க இந்த இடத்துல நடந்திருக்கு இல்லீங்களா? இந்த 0 தொடுது இல்லீங்களா சார்? அத மேக்ஸிமம் டிகே. அங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆனா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் வேல்யூ சொல்லுது. இங்க இருக்கிற மேக்ஸிமம் ப்ராஃபிட். பை செல் மாத்தி பண்ணி ஸ்லிப்பேஜ் இது அதிகமா வரும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கான்செப்ட் நீங்க ஸ்டாண்டில் பை இருக்குது இல்லைங்களா சார்? நம்ம ஸ்டாண்டில் பை என்னங்க சார்? நீங்க வந்து டபுள் சைட் பை பண்றீங்க. அந்த பையிங்க்கு நம்ம என்ன வேணுங்க சார்? பெஸ்ட் பிரைஸ் வேணும். அந்த பெஸ்ட் பிரைஸ்ல என்ன இருக்கணும்? லோவஸ்ட் பிரைஸ் இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் மேல இப்போ ஒண்ணு இங்க இருக்கு இல்லீங்களா சார்? இந்த எக்ஸ்ஆர்பி இருக்கு இல்லீங்களா? எக்ஸ்ஆர்பி இங்க 0 வந்திருக்கு இல்லீங்களா சார்? இந்த 0 தொடர்பு என்ன இருந்திருக்குங்க? அங்க 161 இருந்திருக்கு கரெக்ட்டுங்களா? அடுத்த நிமிஷம் எவ்வளவு வந்திருக்குங்க? 164. ஒரு நிமிஷத்தை நீங்க வெயிட் பண்றீங்க 4 ரூபீஸ் அப்ரிஷியேட் ஆகுது. அப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு 4000 ப்ராஃபிட் வருது இல்லங்க? எப்படிங்க சார்? இது ஆட்டோமேட் ஆல்கோல இருக்கா எக்ஸ்ஆர்பி? இது ஆட்டோமேட்டட் அல்கோ இல்லைங்க சார். ஏன்னா இப்ப செபி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அல்கோஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போதைக்கு அந்த அல்கோ டெவலப்மெண்ட் அப்படியே வச்சிருக்காங்க சார். இல்லைன்னா இன்னும் இதை அட்வான்ஸா பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ரூல்ஸ் அதாவது 1 IP ரூல்ஸ் இருக்குங்க. அடுத்து கிளைண்ட்ஸ்க்கு ஐபி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டே இருக்காங்க சார். அது கிளியரான இதை அவுட்புட் வந்து உங்களுக்கு அடுத்த மாசம் நமக்கு தெரியுங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அல்கோவே கொடுக்க முடியுமா உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுமா அப்படிங்கிறதே நமக்கே இதா இருக்குங்க. நமக்கே டவுட்ஃபுல்லா இருக்குங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்? இது இப்ப இருக்கிறது ஒரு மினிமம் ப்ராஃபிட்டபிள் அல்கோ கொடுத்துருக்கோம் சார். அதை நீங்க ரன் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப ஸ்டாண்ட் எல்லாம் பண்றீங்கன்னா இதுக்கு நம்ம இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? இந்த பட்டன் மூலமா ஜஸ்ட் கால் பை புட் பை நீங்க வந்து எடுத்துக்கலாம். இங்க எடுத்துக்கலாம். இது ஸ்டாண்டில் பை. இது ஸ்டாண்டில் செல் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்போசிட்.
அப்ப என்ன பண்றோங்க, நம்ம இதே இங்க எப்படி நம்ம 0ல வந்து நம்ம ரெண்டையும் பை பண்ணலீங்களா, அப்ப அது வந்து மேக்ஸிமம் 100 வர்றப்ப நீங்க செல் பண்றீங்க. ஓகே ஓகே. அது அப்பல இருந்து straddle டிகே sell. போத் ஆமா, சைடு அப்பதான் செல் டிகே. பண்ணணும். ஆமாங்க சார். அப்பதான் டிகே. இல்ல உங்களுக்கு மேக்ஸிமம் டிகே வேணும்னா இந்த செகண்ட் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு இல்லீங்களா சார், இந்த சார்ட்ல பாருங்க 2 லைன் குடுத்திருப்பாங்க சார். ஒன்னு yellow லைன், அடுத்து yellowல டாட்டட் லைன். ஓகேங்களா, இது வந்து TLOS. ஸ்ட்ராடலோட VWAP லைன். ஆமாங்க, இது அந்த டாட்டட் லைன் TLOS லைன். இது ட்ரூ லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸ்ட்ராடல் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் லைன். ஓகே சார். அப்ப ஓகே. நம்ம எங்க பொசிஷன் எடுக்கலாம், இந்த 2 லைனும் பிரேக் அவுட் ஆகி இறங்குச்சு அப்படின்னா டபுள் சைடு நீங்க செல் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல இது நீங்க செல் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப ஸ்ட்ராடல் 161 இருந்திருக்கு கரெக்ட்டுங்களா, அங்கிருந்து இப்ப எவ்வளவு வந்திருக்கு, அங்கிருந்து 150 வரைக்கும் வந்திருக்கு. அப்ப அங்கிருந்து 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கு இல்லீங்களா. எஸ் சார். இது வந்து ஸ்ட்ராடல் செல்லுக்குங்க. இது வந்து போத் சைடு பிரீமியம் கரையத்தை கண்டுபிடிக்கலாம் செல்லிங். ஆமா, இது வந்து உங்களுக்கு அந்த போர்ட் சைடு பிரீமியம் எப்ப கரையுது, நமக்கு அந்த பிரேக் அவுட் ஆகி நமக்கு அது கீழ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறப்ப தான் கரைய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. இதை வச்சு பையிங் எடுக்கலாமா சார்? பையிங் டிசிஷன் இது ஸ்ட்ராடல் பை பிரேக் அவுட் ஆகும்போது எடுக்கலாம். அது வந்து ஆப்போசிட்ல அந்த லைன் பிரேக் அவுட் இப்ப காலையில பிரேக் அவுட் ஆச்சு இல்லீங்களா சார், அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி வரப்ப நம்ம எடுக்கலாம். இதுக்கு நம்ம சிம்பிளா வந்து நமக்கு தான் நம்ம ஆப்ஷன் பையிங்ல என்ன சொல்லியிருக்கோம் சார், இப்போ MSC பாக்குறோங்க, MSC பார்த்துட்டு புட் சைடு தெரிஞ்சிருச்சு கரெக்ட்டுங்களா சார். நம்ம STR பாக்குறோம், STR ரெட் லைன் தான் மேல இருக்கு. அப்போ வந்து பொசிஷன்ல இருக்கக்கூடிய பையர்ஸ் புட் சைடுல தான் இருக்காங்க, இன்ட்ராடே பண்றவங்களும் புட் சைடுல தான் இருக்காங்க கரெக்ட்டுங்களா. இப்போ ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. ஸ்ட்ராடல் பாருங்க அழகா பிரேக் அவுட், அதுக்கப்புறம் தானே பவர்ஃபுல் மொமெண்டம் இருக்கு. அதாவது இந்த ஸ்ட்ராடல் பிரேக் அவுட் ஆயிட்டு இங்க 1 மணி நேரத்திலேயே நமக்கு அச்சீவ் ஆயிருச்சு, 135 வந்துருச்சு இல்லீங்களா சார். அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா அது VWAP கிட்ட வந்துட்டு திரும்ப மேல போறது, அப்புறம் திரும்ப கீழே வந்து இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல தான் போகும். எதனால பாத்தீங்கன்னா இந்த POCங்கிறது 16 நாள் இருக்குது, இது ஷிஃப்டே ஆகல. அப்போ பெரிய ட்ரேடர்ஸ் இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணல. அப்ப புட் ஆப்ஷன் இறங்கினாலும் திரும்ப என்னாங்க, திரும்ப உங்களுக்கு மேல தான் வரும். நமக்கு இங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்கணும் சரிங்க, அது வரைக்கும் நம்ம வந்து ஆப்போசிட்ல ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா. இப்ப போய் கால் ஆப்ஷன் பை பண்ண முடியுமா, பை பண்ண முடியாது. காரணம் வந்து 25,400 வரைக்கும் நம்ம அங்க செல்லர்ஸ் இருக்காங்க சரிங்களா சார். இப்போ செல்லர்ஸ்க்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே தெரியும் கரெக்ட்டுங்களா சார். இப்போ நம்ம ஒரு லாட் பை பண்றதுக்கு நமக்கு ஒரு 7,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அவங்க செல் பண்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வேணும் கரெக்ட்டுங்களா சார். அப்போ நம்மளோட கிட்டத்தட்ட எவ்வளவு மார்ஜின், கிட்டத்தட்ட 20 டைம்ஸ் மார்ஜின் கொடுத்து அந்த பொசிஷன் எடுக்கிறாங்க சரிங்களா சார். அப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் 100% தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எடுக்க முடியுங்க அந்த பொசிஷன். ஓகே சார். ஆர்டர் பிரிண்ட் வச்சு எப்படி சார் டிசிஷன் மேக் பண்றது? ஓகே, ஆர்டர் பிரிண்ட்ங்கிறது அது ஒரு அட்வான்ஸ் மாடலுங்க சார். இங்க இருக்கு இல்லீங்களா இந்த ஆர்டர் பிரிண்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது டூயல் சார்ட்டுங்க, இந்த செகண்ட் இருக்கிறது ஆர்டர் பிரிண்ட். இப்படி ஓபன் பண்ணீங்கன்னாவே அதாவது இந்த நம்ம சார்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணாத வரைக்கும் அந்த ஆர்டர் பிரிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்க சார்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த ஆர்டர் பிரிண்ட் ஃப்ரெஷ்ஷா வர ஆரம்பிக்கும் சரிங்களா. இதுல மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் எல்லாமே இருக்கு. ஆமாங்க, இது வந்து மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். இது எதுக்கு அப்படின்னாங்க நமக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஆர்டர் ஸ்பைக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. நம்ம அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் மாதிரி வருங்க. இதுல பாருங்க ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லீங்களா சார், இதுதான் ஆர்டர் பிரிண்ட். இதுல இப்போ இந்த பிரைஸ்ல அங்க பையர்ஸ் அங்க எவ்வளவு பிரைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பை வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லீங்களா, இப்போ 54 என்ன பண்றாங்க, பை எடுக்கிறாங்க. அடுத்து 57.5 வந்து செல் பண்ணிட்டாங்க ஓகே. அது வந்து எவ்வளவு குவான்டிட்டி, கிட்டத்தட்ட அங்க வந்து 26,000 குவான்டிட்டி செல் பண்றாங்க. இப்போ வந்து கண்டினியூஸா பை வருது பாருங்க. அப்ப என்னன்னா அந்த சைடு வந்து நம்ம ட்ரெண்டை பாத்துறோம், அந்த ட்ரெண்டோட சேர்ந்து கண்டினியூஸா ஆர்டர் பிரிண்ட் வந்துட்டு இருந்தா அது உங்களுக்கு மேலதான் வரும் பாருங்க. இப்போ இந்த சைடு புட் சைடு செல் பண்ணிட்டே இருக்காங்க இல்லீங்களா, அங்க பாருங்க அந்த சைடு கால் சைடு பை பண்றாங்க. அப்ப என்ன ஆகும், 58ல இருந்து எங்க வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 59 நோக்கி வரும். புரியுது. அதே மாதிரி இங்க செல் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ் இறங்கிட்டே இருக்கும். இது வந்து பியூர்லி பிரைஸ் எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கறது இதுல தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணலாமா சார்? இது ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணோம்னா இந்த சென்டர்ல நமக்கு ஒரு ஆர்டர் பண்ண மீட்டர் இருக்கு இல்லீங்களா சார், இந்த மீட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீட்டர் பாத்தீங்கன்னா இப்போ கிரீன் எங்க இருக்குங்க, நம்ம கால் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ரெட் எங்க இருக்குது, புட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெட் கிரீனா மாறப்ப நீங்க எடுக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ புட் சைடு கிரீன் வரணும், கால் சைடு ரெட் வந்தோடனே அப்ப என்ட்ரி எடுத்தா நமக்கு மூமெண்டம் கரெக்ட்டா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஸ்டார்டிங்ல எடுத்துருவீங்க. மொமெண்டம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லீங்களா சார், அந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துருவீங்க. அதான் விஷயம் இருக்கு. அது எவ்வளவு சைடு சார் மூமெண்டம் ஆகுது சிம்பிளா? அப்படியே நம்ம இதை வச்சே பை செல் அப்படியே டிசிஷன் எடுத்துக்கலாம். புட் சைடு இப்போ கிரீன் நான் என்ட்ரி பண்றேன், திருப்பி அந்த புட் சைடு ரெட் வரும்போது அப்பயே எக்ஸிட் பண்ணாலும் அதுலயே நமக்கு என்ட்ரியும் கிடைச்சது எக்ஸிட்டும் கிடைச்சிருது நமக்கு. இதுலயே என்ட்ரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் பிரிண்ட் வரணும். இந்த கண்டினியூஸ் பிரிண்ட் வந்தாவே அந்த சைடு தான் மொமெண்டம் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல கூட ஆர்டர் பிரிண்ட் மீட்டர் வந்து அந்த கலர் சேஞ்ச் நடக்குது இல்லீங்களா, அப்போ வந்து ஒட்டுமொத்தமா இவ்வளவு நேரம் இருந்த அப்படியே அந்த பிரைஸ் மாறுது. இப்ப அப்படியே 59 வரும்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க சார். கரெக்ட்.
அவ்வளவுதாங்க. அப்ப 57 50ல இருந்து 59ங்கிறது நமக்கு ₹1.5 கிடைச்சிருக்குதுங்க. எம்எஸ்பி புட் சைடு தான் இன்னைக்கு மூமெண்டம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம புட் சைடு மட்டும் ட்ரேட் எடுக்க பார்த்தா இன்னும் சீக்கிரம் மூமெண்ட் நமக்கு. அவ்வளவுதாங்க. அதே விஷயம். இப்ப நீங்க வந்து புட் சைடு அப்படிங்கிறது எம்எஸ்சி இருக்கு. எஸ்டிஆர் புட் சைடு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எப்ப புட் சைடுல நம்ம ஆர்டர் பிரிண்ட் விழுகுதா பாருங்க. இப்ப இதெல்லாம் கண்டினியூஸ் ஆர்டர் பிரிண்ட் விழுகுது இங்க. இங்க புட் சைடுல விழுகுது. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப கண்டினியூஸ் ஆர்டர் பிரிண்ட் ரேட் நமக்கு எந்த பிரைஸ் டு எந்த பிரைஸ் வரை விழுகுதுன்னு பார்க்கணுங்க. இப்ப அப்படியே 85ல இருந்து இப்ப 87.50 வரைக்கும் விழுகுது கண்டினியூஸ் பிரிண்ட். அந்த மீட்டர் இன்னும் சேஞ்ச் ஆகல. இல்லைங்க சார். அதான் இது இப்ப இந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த கண்டினியூஸ் பிரிண்ட் நீங்க அப்சர்வ் பண்றீங்க. சரிங்களா சார்? இப்ப வந்து 85 டு நம்ம 87 50 வரைக்கும் அந்த கண்டினியூஸ் ஆர்டர் பிரிண்ட் விழுகுது அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? ஒரு பெரிய பையர் அவங்க அல்கோஸ் மூலியமாவோ இல்ல மேனுவலாவோ அங்க பை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த பிரிண்ட் வந்து கிரீன் விழுந்துகிட்டே வருது. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப இந்த மீட்டர் மாறுச்சு அப்படின்னா தான் அங்க ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் நடக்கும். அதாவது இந்த மலையை இருக்கு இல்லைங்களா, ஒரு பெரிய மலை. அந்த மலையை வந்து அவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி டக்குன்னு தள்ளுறப்போ அவங்களுக்கு எஸ்எல் ஹிட் அடிக்க போகுது. எஸ்எல் ஹிட் அடிக்கிறப்போ அங்க ஒன் சைடு மார்க்கெட் ரேலி கிடைக்கும். அதை கேப்சர் பண்ண பார்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். அதை கேப்சர் பண்றது இந்த விஷயம். இப்ப செல்லிங் பண்றாங்க. அப்ப செல்லிங் யாரோ ஒருத்தங்க பை எடுக்கிறாங்களா இல்ல செல்லிங் மட்டுமே நடக்குதா எப்படி தெரியும் நமக்கு? இங்க ஆர்டர் பிரிண்ட்ல தான் நமக்கு தெரியும். பாருங்க இப்ப இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா சார்? இங்க வந்து 86 90ல ஒருத்தங்க 21,000 குவான்டிட்டி செல் அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 86 70ல வந்து அங்க 15,000 குவான்டிட்டி செல் விழுகுது. ஆனா ரெண்டையும் அப்சர்வ் பண்ணி 87 20 பைசா அப்படிங்கிற 34,000 லாட் விழுகுது அந்த இடத்துல. இப்ப இது ரெண்டு பேருமே எங்க வித்துட்டு வாங்குறாங்களா? இல்ல இதெல்லாம் வேற செல்ல, அங்க பை பண்றவங்க வேற பையர்ஸ். ஓகே நம்ம சேம் பை செல் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரே பிரைஸ்ல பண்ண மாட்டாங்க சார். அதாவது என்ன பண்றாங்க? இந்த இடத்துல செல் பண்ணிடுறாங்க ஒருத்தங்க. அந்த பிரைஸுக்கு மேல பை வருது. அப்ப இது என்ன ஆகுது அந்த இடத்துலங்க? இப்ப யாரோ ஒருத்தங்க பை பண்றாங்க அப்படிங்கிறது அர்த்தங்க. அப்ப என்ன ஆகணும்? அப்பங்க புட் சைடுல இப்ப மொமெண்டம் ஆகணும். ஓகேங்களா? இப்ப மூவ்மெண்ட் ஆகுதா நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அடுத்து கிரீன் பிரிண்ட் தான் விழுகுது. அப்போ இந்த இடத்துல 87ல இந்த ரெண்டு பேரும் செல் பண்ணிட்டாங்க. இங்க பை விழுகுது. இதை நம்ம எதையுமே இன்னும் பார்க்கல. ஜஸ்ட் ஆர்டர் பிரிண்ட் வச்சு மட்டும் தான் நம்ம இப்ப பாக்குறோம். அப்ப என்ன ஆயிருக்கும் நான் சொல்லாங்க? 87ல இருந்து மேல வந்திருக்கணும். இப்ப பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு? 88.65 பைசா போயிட்டு 87. ஓகே, இப்ப 89 ரூபாய் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2 ரூபாய் ஏறி இருக்கு மேலேங்க. இந்த ஒரு பிரிண்டை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இல்லைங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்து 83லயும் 63,000 லாட் அங்க வந்து பை விழுகுது. அடுத்து வந்து இங்க பாருங்க, அங்க இருந்து செல் அடிக்கிறாங்களா? செல் அடிச்ச பிரைஸுக்கு மேல பை விழுகுது பாருங்க. இதுதான் புல்லிஷ்னு சொல்றது. அதாவது அந்த இடத்துல அங்க புட் சைடுல பை எடுக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து 15,000. அதாவது லோல செல் பண்ணி லோல ஒருத்தங்களை செல் பண்ண விட்டுட்டு மேல பை அடிச்சா என்ன ஆகுங்க? அவங்களுக்கு எஸ்எல் அடிச்சிட்டு வரும்ல அந்த இடத்துலங்க. இன்ஸ்டன்ட்டா மைனஸ் ஆகுது அவங்களுக்கு. அப்ப என்ன அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் மூவ்மெண்ட் 5 ரூபாய் மேல ஆச்சுன்னா பேனிக் ஆயிருவாங்க. புரிஞ்சுங்களா சார்? அதே விஷயம் பாருங்க. அடுத்து பாருங்க. அப்படியே கிரீன் பிரிண்ட் நம்ம அப்படியே பார்த்தது 87ல பார்த்தோம். அங்க இருந்து 91 வரைக்கும் அங்க வரைக்கும் வந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 5 ரூபாய் ஏறி இருக்கு இல்லங்க. புரிஞ்சுங்களா சார்? அதான் விஷயம் பாருங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து அங்க செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க அவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிரீன் பிரிண்ட் வருது. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஃபிக்சேஷன் பண்ணிட்டு இந்த பிரிண்ட் பார்த்தாவே தெரியும் அடுத்து எந்தெந்த லெவலுக்கு அது வந்து மொமெண்டம் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். சிம்பிளா நம்ம மீட்டர் செக் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அந்த கால் எடுத்து இப்ப நீங்க இப்ப இந்த அளவுக்கு நீங்க டீப்பா அப்சர்வ் பண்றதுக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலாங்க? அதாவது ரெண்டு சைடு இருக்கு. இந்த மீட்டர் நீங்க பாக்குறீங்க சார். இந்த ரெண்டுல பாருங்க. இப்ப எது கிரீன்ல இருக்குங்க? இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைடு தான் என்ட்ரி எடுக்கணும். பையர்ஸ் இருக்காங்க. ஆமா கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட வந்து எம்எஸ்யூல எஸ்டிஆர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்களா? அப்ப எந்த சைடு எடுக்கணும் நமக்கு தெரியணும். நமக்கு புட் சைடு தான் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா புட் சைடுல சும்மா அந்த இடத்துல செல் பண்ண விட்டுட்டு திரும்ப அங்க அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப மேல வர மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க இந்த மீட்டர்ல என்ன இருக்குங்க சார்? அங்க ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒருத்தங்கள செல் பண்ண வைக்கிறாங்க. ஒருத்தங்களை வந்து அந்த இடத்துல செல் பண்ண விடுறாங்க. அதனால செல் ஆகுது. இப்போ அந்த இடத்துல ரெட் இருக்கு. இந்த ரெட் கிரீன் மாறுச்சுன்னா என்ன ஆகும்னா செல் பண்ணவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கும்லங்க. ஆமா. அப்பதான் அங்கதான் மொமெண்டம் ஷிஃப்ட் நடக்கும். அதுதான் நமக்கு வேணும். கரெக்ட்டுங்களா? அந்த பிரைஸ் ஆக்ஷன் நம்ம பிடிக்கணும். ஓகே, அதுதான் இந்த ஆர்டர் பிரிண்டோட வேலைங்க. சூப்பர். எஸ் சார். எஸ். ஓகே பாருங்க. இது வந்து Q&A செஷன். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹாய் சார். ஹலோ. எஸ் சார். எஸ் சார், அந்த விவெப் பேஜ் வாங்க சார். எஸ் சார். எஸ். மேல அந்த டாப்பு கால் வேல்யூ அண்ட் புட் வேல்யூ, ஸோ அதுவும் சேம் இண்டிகேஷன் தானுங்களா? ஓகே பாருங்க. இந்த கால் வேல்யூ புட் வேல்யூ வந்து அந்த கேண்டலோட க்ளோஸ் வந்து இண்டிகேட் பண்ணுதுங்க சார். இப்போ க்ளோஸ் பிரைஸ். ஏன்னா க்ளோஸ் பிரைஸ் முடிஞ்சோன தான் என்ட்ரி பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப இந்த க்ளோஸ் பிரைஸ் இங்க இண்டிகேட் பண்ணுது. ரியல் டைம் பிரைஸ் வந்து இங்க அப்பியர் ஆகும் இந்த இடத்துல. அதாவது சிம்பிள் ஆட் பண்றோம் இல்லைங்களா? ஆட் பண்ணா அதுக்கு பக்கமே நமக்கு ரியல் டைம் பிரைஸ் அப்டேட் ஆகும்.
ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க. சார் அப்புறம் அந்த இது கால் ஆப்ஷன் அந்த மேல அந்த சிக்னல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கால் அண்ட் புட் இங்க மேல. இங்க சொல்றீங்களா? ஆமாங்க. ஓகே. நீங்க சொல்ற அந்த ரைட் சைடு டாட் சொல்றீங்களா? இந்த டாட்டுங்களா? அதான் அதான் சார். ஓகே ஆமாங்க. சார். அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றீங்களாங்க சார்? ஓகே பாருங்க. இப்போ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சில கிளைண்ட்ஸ் 1 மினிட்ல ட்ரேட் பண்றாங்க. அடுத்து சில கிளைண்ட்ஸ் 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க. ஓகே. ஏன்னா அந்த கால்ஸ ஓகே ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா சார்? நம்ம என்ன சொல்றோம், நீங்க சப்போஸ் 1 மினிட்லயே ட்ரேட் பண்ணுங்க. ஆனா 5 மினிட்ஸோட ட்ரெண்ட் தெரிஞ்சா நமக்கு அட்வான்டேஜ் இல்லீங்களா சார்? கரெக்ட். சரிங்களா? அதுக்காக ஜஸ்ட் 1 மினிட்லயே நீங்க வச்சிடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஓகே. இருக்கக்கூடிய இந்த ரோ இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த ஆமாங்க. கால் ஆஃபோட ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும், இந்த புட் ஆப்ஷனோட ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் நமக்கு 1 மினிட்டோட இண்டிகேஷன். அப்ப வந்து ஓகே ஓகே கால் சைடு ரெட் டாட்ஸ் இருக்குன்னா, இப்போ இங்க 25,400 கால் சைடு செல் பண்றாங்க. சரிங்களா சார்? அடுத்து புட் ஓகே சைடுல அங்க வந்து பை இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதே மாரி ஓகே 5 மினிட்ஸ்ல இந்த செகண்ட் வரிசை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 2வது வரிசை வந்து நமக்கு 5 மினிட்ஸோட வந்து அந்த சார்ட்டோட எஸ்டிஆர். அப்ப 5 ஓகே மினிட்ஸ்ல ஓகே நடக்குதுன்னா, அங்கேயும் கால் ஆப்ஷன் நமக்கு அங்க செல் பண்றாங்க. அதே மாரி புட் சைடுல அங்க பை இருக்கு. அப்ப நம்ம 1 மினிட் வச்சுக்கிட்டே நம்ம 5 மினிட்ஸோட டைரக்ஷன் நமக்கு இதுல தெரிஞ்சிரும். ஓகே ஓகேங்க சார். ஓகே அப்ப 2மே சேமா இருக்கணும். நம்ம சொல்றது எதுக்கு அப்டின்னாங்க சார், 100% வந்து நம்ம ரிசல்ட் கொண்டு வரணும். அப்ப எப்படி 100% ரிசல்ட் கொண்டு வர்றதுங்க? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எம்எஸ்வி. அப்ப ட்ரெண்ட் ஓகே. தெரிஞ்சிருச்சு. அடுத்து எஸ்டிஆர். ஓகேங்களா? ம். அடுத்து வந்து இந்த பிஓசிங்கிறது மேக்ஸிமம் அந்த இடத்துல பையர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பிரைஸ்க்கு மேல வந்துருச்சு. ஆனாலும் இந்த 5 மினிட்ஸ்ல சப்போஸ் மிக்ஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எடுக்க வேண்டாம். ஓகே ஓகே. ஓகேங்களா? சார் அப்ப இன்னைக்கு எஸ் மார்னிங் அப்சர்வ் பண்ணேன். ஸோ எஸ். இப்போ அண்ட் 350ல ஆல்ரெடி கால் ஆப்ஷன்ல பை வச்சிருந்தாங்க. ஓகேங்க சார். பட் இருந்தாலும் அது மார்க்கெட் 350க்கு கீழ மொமெண்டம் ஆச்சு. ஸோ அது அது மட்டும் எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே. அதான் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோல அதான் சொல்லியிருந்தேங்க சார். பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா, இப்ப ஓகே. காலையில இருந்து 25,300 கீழ மார்க்கெட் மொமெண்டம் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய பையர்ஸ் எக்ஸிட் ஆகல அந்த பொசிஷன்ல இருந்துங்க. அந்த கிரீன் ஓகேங்க. டாட்ஸ் அப்படியே மெயின்டெயின் ஆகுது. அப்ப என்ன அர்த்தங்க? அவங்களுக்கு ஏதோ சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் ஓகே அந்த பை பொசிஷன்ல இருந்து வெளிய போகல. அது ஃபார் ஓகே எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அப்டேஷன் மண்டே வருது இல்லீங்களா? அதுக்காக பை எடுத்து வச்சிருந்திருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்படி ஏதோ ஒரு நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சங்காட்டி அந்த எக்ஸிட் பண்ணல அந்த பொசிஷன. அதனால ஓகே மார்க்கெட் என்ன ஆயிருச்சு, அதுக்கு கீழ மொமெண்டம் ஆயிட்டு, இப்ப அங்க ஒருத்தருமே அந்த இடத்துல செல் பண்ண ஒருத்தருமே இல்லாதங்காட்டி திரும்ப அதே ரேஞ்சுக்கு மேல வந்துருச்சு. ஓகே 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 அதனால தான் நம்ம சொல்றோம், ஐடிஎம்ல கிரீன் இருந்ததுன்னா, அதுக்கு கீழ மொமெண்ட் ஆகுறது நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். எக்ஸிட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோங்க. ஓகே ஓகே ஓகே. இதே தான் நமக்கு வந்து ஆப்போசிட்ல புட் ஆப்ஷன்லங்க. அங்க புட் ஆப்ஷன்ல சப்போஸ் ஐடிஎம் எங்க இருக்குங்க சார்? இங்க இருக்கு. இந்த ஐடிஎம்ல கிரீன் இருக்கு. சப்போஸ் இங்க நம்ம கால் ஆப்ஷன் ஃபுல்லா கிரீன் இருந்துங்க. அடுத்து புட் ஆப்ஷன் ஃபுல்லா ரெட் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் ஐடிஎம்ல மட்டும் கிரீன் இருக்குது அப்படின்னு என்னதுங்க? அங்க இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன்ல பை இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுங்க? அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனா மாறிடும். ஓகே ஓகே. இப்ப வரைக்கும் பாருங்களேன், இந்த அந்த 25,300 காலும், அடுத்து 25,350 கால் ஆப்ஷனும் ரெட்டா மாறவே இல்ல. அப்ப என்ன அர்த்தங்க? அது ஒரு அ அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அந்த 2 ஜோனுமே. சரிங்களா சார்? ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். சப்போஸ் அங்க மேபி இனி செல்லர்ஸ் வந்தாங்கன்னா மேபி இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிதானங்க சார் அண்டர்ஸ்டாண்ட் ஃபால் பண்ணீங்க? ஆகும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப அந்த மார்க்கெட் வந்து பாருங்க, இப்ப 35, 350க்கு மேல வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த ஆமாங்க. பையருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. எக்ஸிட் பண்றீங்களா இல்லையா? இதுதான் ஓகே கேள்வி. அவங்க எக்ஸிட் ஓகே பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னாங்க, 150 ஓகேங்க பாயிண்ட்ஸ் ஸ்பைக் கீழ விழுகலாம். மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஓகேங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த பொசிஷன் வெளிய வருவாங்க இல்லீங்களா? ஆமாங்க. புரியுங்க. அதான் விஷயம். அப்ப அந்த அ நமக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குங்காட்டி, அந்த ஸ்பைக் வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் கம்மி தாங்க சார். இதே ஆஃப்டர்நூன்ல ஓகே இந்த மாரி மேல வந்திருந்தா கீழ ஃபால் ஆயிருந்திருக்கும். ஓகே ஓகேங்க சார். புரியுதுங்களா? எஸ், எஸ். நமக்கு அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா, 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கிறது தான் ஸ்ட்ராங் சைட். அப்ப வந்து புட் ஆப்ஷன் சைட்ல 3 அங்க வந்து நம்ம 3 கிரீன் டாட்ஸ் இருக்கு. 5மே பை வச்சிருக்காங்க. அப்ப அந்த சைடு தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப இன்டர்மீடியேட் இந்த கால் ஆப்ஷன்ல மட்டும் 2 டாட்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அந்த பையருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க. எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்களா? அப்ப ஓகே வந்து அவங்க சப்போஸ் எக்ஸிட் பண்ணலீன்னா, திரும்பவும் மார்க்கெட் இன்னொரு தடவ ஃபால் ஆகறதுக்கு ட்ரை பண்ணும். அது இப்போ ஓகே இப்ப ஒரு 1/2 அன் ஹவர் இதே பிரைஸ்ல இருந்தாலும் திரும்ப என்ன ஆகுங்க, அங்க வந்து ஃபால் ஆக ட்ரை பண்ணும். இது எது வரைக்கும் அப்படின்னாங்க, இந்த செல்லர்ஸோட ஜோன டச் பண்ணாத வரைக்கும். இப்ப செல்லர்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா 25,400 சரிங்களா? ஒருவேளை பையர்ஸ் வந்து ஹெவி அவங்களுக்கு வந்து அ அதாவது வந்து டீட்டெயிலான சம் நியூஸ் ஏதாவது கிடைச்சிருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஹையா மொமெண்டம் ஆகும் அப்படின்னா, அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த செல்லர் ஜோன அவங்க டச் பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்க. ஓகேங்களா? இப்ப இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து டச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். அப்ப என்ன பண்ணலாங்க, சப்போஸ் மேல வருது அப்படின்னா, நம்ம திரும்ப புட் ஆப்ஷன் தான் எடுக்க முடியுங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். ஓகே பாருங்க. அப்படியே கால் பவர் வந்து கிரீன் இருந்துச்சு இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்து ரெட்டுக்கு மாறுது பாருங்க. அப்ப என்ன அர்த்தங்க? அந்த பை அந்த அப்படியே கிரீன் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் பொசிஷன் எக்ஸிட் பண்றாங்க இந்த இடத்துலங்க. ஓகேங்க சார். ஓகே. எஸ் சார். மார்க்கெட் வந்து புட் சைடுல இருக்கு. எஸ் சார். எஸ்டிஆரும் புட் சைடுல இருக்கு. இப்போ வந்து ரீஎன்ட்ரி சிக்னல் வந்து ஷோ ஆகுது லைக் புட் சைடுல.
அப்ப வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் அதுக்கு எப்படி ஏத்தலாம் சார்? ஓகே பாருங்க, இது ரீஎன்ட்ரி நீங்க எடுத்தீங்கன்னா எப்பவுமே இப்போ நம்ம என்ட்ரி காலையில் எடுக்கிறோம் அப்படின்னாங்க சார், எப்பவுமே ரீசன்ட் கேண்டில் லோ ஸ்டாப் லாஸாக இருக்கணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஒன்ஸ் அந்த பிரைஸ் மொமெண்ட் ஆகுதுன்னு என்ன பண்ணலாங்க, எங்க என்ட்ரி பண்ணமோ அதே பிரைஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, நம்ம எஸ்எல்ல வந்து கொண்டு வந்துக்கணும். ஓகே ஓகே ஓகே, இப்போ நீங்க காலையில் 69 இருக்குன்னு வச்சுங்களேன் சார், 60 மேல என்ட்ரி பண்ணிடுங்க. அங்கிருந்து 80 வரைக்கும் மொமெண்டம் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாங்க, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 69க்கு கொண்டு வந்துக்கணும். ஓகேங்க சார். இப்போ வந்து ரீஎன்ட்ரி வந்து கிரீன் கலர்ல வந்துருச்சு புட் சைட்ல, நம்ம அங்க என்ட்ரி எடுத்துட்டு வந்த ஹை கேண்டிலுக்கு ஹை. இப்போ வந்து சரி. அடுத்த ரெட் கேண்டில் வந்து இப்போ வந்து மார்க்கெட் கீழே விழுதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மாதிரி ரெட் கலர் அந்த ரீஎன்ட்ரி சிக்னல் காமிக்கும் சார். ஆமா, இதுலயும் வந்து அப்போ எக்ஸிட் ஓகே பாருங்க, இப்போ பண்ணிக்கலாங்களா? ரீஎன்ட்ரி எக்ஸிட்டுக்கு வந்து பாருங்க, இப்போ இங்க இருக்கீங்களா அந்த ஷோ ரீஎன்ட்ரி, இப்போ கொடுத்துட்டு இப்படி கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க்ஸ் வரும். சரிங்களா சார்? இந்த ஏரோ மார்க்ஸ்ல நமக்கு வந்து இப்போ 0க்கு மேல இருக்கிற லைன் வந்து ரெட் லைன், கரெக்ட்டுங்களா சார்? அப்ப என்ன பண்றோம், ரெட் லைன்ல வரக்கூடிய நம்ம கிரீன் என்ட்ரி மட்டும் எடுத்தா போதும், கிரீன் ஏரோ மார்க் மட்டும் எடுத்தா போதுங்க. ஆப்போசிட்ல அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ரெட் ஏரோ மார்க் வந்து பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துக்கலாம். சரிங்களா? இது ஓகே என்ட்ரி, இது எக்ஸிட்டுங்க. ஓகே. டார்கெட் எவ்வளவு வைக்கலாம்? இது எல்லாமே 5%. நம்ம ரீஎன்ட்ரி தானே பண்றோங்க சார், அப்படிங்களா? 5% தான் டார்கெட். இனிஷியலா பண்றதுக்கு நம்ம 10% வச்சுக்கலாம் சார். அதுவே ட்ரெண்டிங் Okay. மார்க்கெட்டுக்கு 40% பர் ட்ரேடு நான் சொல்றேன். ஒரு ட்ரேடுக்கு நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல 40% வைக்க முடியுங்க. இதுவே நார்மல் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து பண்ணா நம்ம 10% வச்சாவே போதும். நம்ம ரீஎன்ட்ரி பண்றீங்கன்னா நமக்கு 5% தான் அதோட வேலிடிட்டிங்க. ஓகே ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து லைக் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது லைக் 9:17க்கு ஓப்பன் ஆகும் சார். சரி. அப்ப பாத்தீங்கன்னா அது பிஓசிக்கு மேல சம்டைம்ஸ் வந்து போயிரும் லைக் Okay. அந்த மார்க்கெட். அப்போ வந்து என்ட்ரி எப்படி எடுக்கிறது? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எம்எஸ்சி ஏற்கனவே தெரிஞ்சிருவீங்களா? இப்போ எம்எஸ்சி ட்ரெண்டிங்கா வந்துருச்சு பாருங்க. இப்போ 5 இருக்கு இல்லைங்களா சார்? இந்த 5மே கிரீன் வந்துருச்சு. எந்த சைடு இருக்குன்னு பாருங்க. இப்போ 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 ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைடுல வந்து நம்ம 2 கிரீன் 2 நம்ம மிக்சடா இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் சைடு பாக்குறோங்க. அங்க 5க்கும் 5 இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தங்க, ஸ்ட்ராங் பையர்ஸ் புட் ஆப்ஷன் சைடு தான் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாங்க, இன்ஸ்டன்ட்டா அது நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் வந்து ஆஃப்டர் 9:30 பண்ணுங்க. அத நான் சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம், சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், இப்போ 5மே கிரீன் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஜஸ்ட் என்ன பண்றோம், அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் லைனா நமக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா சார்? இப்படி இருக்குங்க. இப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிறப்ப ஜஸ்ட் பிஓசி கட் பண்ணுச்சு இல்லைங்களா? அந்த கட் பண்ண கேண்டில் பிரைஸ் இன்ஸ்டன்ட்டா எடுத்துட்டு அதோட லோக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ 69 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார். நீங்க என்ன பண்ணலாம்னா 70 அப்படிங்கிறத நீங்க எஸ்எல் போட்டுருங்க. அது எஸ்எல் பை போட்டு அந்த பிரைஸ் வந்து மேல ஒரே கேண்டிலே வந்து அது வந்து என்ன அப்ரிஷியேட் ஆகுது இல்லைங்களா? அந்த கேண்டிலுக்கே திரும்ப ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. அங்க வந்து 50 காசு தான் எஸ்எல் இருக்கும் சார். புரியுது. புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த பிஓசி லைன்ல வந்து இப்போ ஃபுல் டார்கெட் புக் பண்ற மாதிரி இருந்தோம்னா அந்த எஸ்டிஆர் ஸ்டாண்டர்ட்ல பார்த்து என்ட்ரி எடுத்துட்டு அங்க வந்து ஒரு 3-4 கேண்டில் கிடைச்சி ஒரு ஐ ஒரு கேண்டில் இருக்குல்ல சார்? ஓகே, எஸ்டிஆர் சொல்றீங்க, இது சொல்றீங்களா சார்? எஸ்டிஆர்ங்க சார். எஸ்டிஆர்ல என்ட்ரி பண்ணிட்டோம் சார் ட்ரெண்டிங் மார்க்கெட் பார்த்துட்டு. அங்க வந்து ஃபுல் டார்கெட் புக் பண்ற மாதிரி தான் நீங்க பிஓசி லைனை வந்து எஸ்எல்ல வச்சு சொன்னீங்க. ஆமா, கரெக்ட்டுங்க சார். அது இனிஷியல் எஸ்எல் சார். அதுக்கப்புறம் நீங்க 5% மேல நகர்த்திக்கிட்டே வரலாங்க. அது ஓகே சார். இப்போ வந்து நமக்கு வந்து கடைசியா மார்க்கெட் முடியக்குள்ள எப்படி டிராப் ஆகதான் போகுது. அது நம்ம ஸ்டார்டிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர்ல அங்க ஐ போக்குள்ள அங்கேயே செல் பண்ணிடலாமா சார்? பண்ணிக்கலாம். அதான் பாருங்க சார், இப்ப ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயேங்க நமக்கு அந்த மொமெண்டம் கிடைச்சது இல்லைங்களா சார்? இங்கே நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல் டே வெயிட் பண்ணா என்னங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் திரும்ப கரையத்தான் செய்யுது. சார் இப்போ ஒரு டவுட், இப்போ வந்து மார்க்கெட் வந்து வாலட்டைலா இருக்கு, ரெண்டு பக்கமே கிரீன் இருக்கு. ஆமாங்க சார். பட் ஆனா எஸ்டிஆர் வந்து புட் சைட்ல வந்து மேல 0க்கு மேல இருக்கு. அப்ப வந்து ரீஎன்ட்ரி சிக்னல் ஷோ ஆகுதுன்னா அப்ப நம்ம அந்த கேண்டில் மேல என்ட்ரி எடுத்து 5% டார்கெட் வச்சு எக்ஸிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாங்களா? பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ரீஎன்ட்ரி இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ இந்த இடத்துல விழுந்திருக்குங்க. ஓகே, இந்த ரீஎன்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 82 கிட்ட விழுந்திருக்குங்க சார். இப்போ நீங்க என்ட்ரி பண்றீங்கன்னா இந்த லோ எங்க இருக்குங்க, 80 தான் ஸ்டாப் லாஸ். இப்போ 82ல இப்போ நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம், சரிங்களா சார்? இப்போ வந்து 83 போயிட்டு இருக்கு. அப்போ 80 ஸ்டாப் லாஸ், சரிங்களா சார்? அங்கிருந்து 5% தான் டார்கெட். 5% எவ்வளவுங்க சார்? வெறும் ₹4 டார்கெட். அப்போ 86 வந்து அந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வர்றாங்க. ஓகே ஓகே. இப்போ கேண்டில் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறங்காட்டி லைக் டப்போ கீழே சின்ன லைட்டா ஸ்பைக் வந்தாலுமே அது லைக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாதுங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் சார். அது ஹிட் ஆனா ஆயிடு போகுதுங்க. அது வந்து விஷயமே இல்லைங்க சார். ஓகே நம்ம சொல்றது இந்த ₹2 தான் எஸ்எல் வைக்கிறீங்க. ₹2 ஒரு நாட்டுக்கு வெறும் ₹150 தான் எஸ்எல் வைக்கிறாங்க. ஹிட் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தங்க? அப்ப அந்த மொமெண்டம் ஸ்ட்ராங்லின்னு அர்த்தங்க. அப்ப வந்து அந்த ₹2 கொடுக்கறது தப்பே இல்ல. நீங்க எஸ்எல்ஏ போடாம 50 பாயிண்ட் இறங்கிச்சுனாங்க. புரியுங்களா? அது இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் புல்லிஷ் கேண்டில் மாதிரி இன்னொரு கேண்டில் வச்சுச்சுன்னா திருப்பி மறுபடியும் அங்க ஹை என்ட்ரி எடுத்து திருப்பி அந்த கேண்டில் கீழே மறுபடியும் எஸ்எல் வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஓகே ஓகே. இப்போ நீங்க சப்போஸ் ஃபில்டர் பண்ற மாதிரி இருந்தா ஒண்ணுமே இல்லைங்க சார். ஜஸ்ட் என்ன பண்ணலாங்க, இந்த 1 மினிட் இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே 5 மினிட்டுக்கு மாத்தினீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ்ல ஏரோ வருது இல்லைங்களா, நீங்க அங்க எடுத்துட்டு கூட அந்த கேண்டிலுக்கு நீங்க வந்து எஸ்எல் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எஸ்எல் பெரிய எஸ்எல்லா இருக்கும். அதே மாதிரி டார்கெட்டும் கொஞ்சம் லென்த்தி டார்கெட்டா கிடைக்கும். ஓகே ஓகே. இப்போ என்ட்ரி ஆகக்கூடிய கேண்டில் அதோட எல்லோல எஸ்எல் வைக்கலாமா, அதுக்கு முன்ன கேண்டில் எல்லோ எஸ்எல் வைக்கலாமா சார்?
ஓகே. எப்பவுமே ரீசென்ட் கேண்டிலுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்எல் வச்சுக்கோங்க சார். நான் சொல்றது இந்த ரீஎன்ட்ரிக்கு மட்டும் சொல்றேன். இந்த ரீஎன்ட்ரி விழுகுது இல்லைங்களா சார்? இந்த ஏரோ மார்க் விழுகிறப்போங்க பாருங்க. இப்போ இதுக்கு ஏதாவது ரீசென்ட் லோ இருக்கான்னா நம்ம இங்க தான் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல பண்ண 78 தான் அதோட லோவா இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? அப்ப என்ன பண்றாங்க? இப்போ என்ட்ரி பண்ணீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் பிரகாரம் ஆனா 5 மினிட்ஸ்ல ஏரோ மார்க் விழுகல. சரிங்களா? சப்போஸ் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றாங்க? இந்த 78ங்கிறது நம்ம ரீசென்ட் லோ வச்சுக்கிறோம். சரிங்களா சார்? அங்கிருந்து அந்த பிரைஸ் வந்து நமக்கு அங்கிருந்து அப்ரிஷியேட் ஆகல என்ன பண்றாங்க? எங்க என்ட்ரி பண்றோமோ அந்த எஸ்எல் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது எப்ப வைக்கலாம் அப்படின்னாங்க அதான் 5% மேல வருது. ஓகே. அதுக்கு மேல நீங்க டார்கெட் எதிர்பார்க்கறீங்கன்னா தான் நீங்க என்ன பண்றாங்க? அங்க இனிஷியலா வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ ட்ரையல் பண்ணிக்கிட்டே வரணும். சார் இந்த லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோ நாளைக்கு இல்ல நாளைக்கு கிடைக்குமாங்க சார்? இருக்குங்க சார். நாளைக்கு அப்டேட் பண்ணி தரேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். சார் விக்ஸ் இண்டிகேட்டர் இருக்குல்லைங்க சார், அது என்ன பர்பஸ்ங்க சார்? இப்போ அந்த மார்க்கெட் மொமெண்டம்னு சொல்றேன் இல்லைங்களா சார்? அந்த மொமெண்டம் வந்து ஆமாங்க லோ சார். வந்துருச்சா இல்ல ஹையா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக. அப்ப லோ வந்திருக்குன்னு அர்த்தம் அங்க வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். பாருங்க இப்பங்க. ஓகே பாருங்க. இப்போ இந்த கடைசி இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா சார்? இங்க பாருங்க இந்த லாஸ்ட் இண்டிகேட்டர். இதான் விக்ஸ்ங்க சார். இப்போ இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது நம்ம டோட்டலா இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆப்ஷனோட பிட் அண்ட் ஆஸ்கோட மொமெண்ட் தான் இந்தியா விக்ஸ். ஓகேங்களா சார்? ஆனா ஸ்டாண்டல் விக்ஸ் இருந்தா தான் நமக்கு என்னன்னா இப்போ இந்த பிரைஸ் வந்து லோவஸ்ட் வந்திருக்கா இல்லையா நமக்கு தெரியும். ஓகேங்களா சார்? அதுக்கு தான் இந்த விக்ஸ் கொடுக்குறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான இண்டிகேட்டருங்க. ஆக்சுவலா என்ன பண்றோம்? ஜஸ்ட் நீங்க லோட் பண்ணீங்கன்னா இங்க டாப்ல டிஎஸ்டிஆர் இருக்கு இல்லைங்களா சார்? டிஎஸ்டிஆர் விக்ஸ் எக்ஸ்ஆர் இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் இண்டிகேட்டர் வருங்க. ஹைல இருந்து நமக்கு 0 வரணும் அந்த விக்ஸ். இப்போ 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க? அங்க மேக்ஸிமம் செல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தங்க. மேக்ஸிமம் ஸ்டாண்டல் செல்லர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டு செல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா அங்க ரிவர்சல் நடக்கணும். கரெக்ட்டுங்களா? நமக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே செல் பண்ணிட்டாங்கன்னா அங்க ஆப்ஷன் பையரே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா சார்? அங்க வந்து டிராபிக் கன்ஜெஷன் வச்சுக்கலாம் சார். அதாவது ஒரு ரோட்ல ஃபுல்லாமே எல்லாரும் ஒரே சைடு நின்னா எப்படி வண்டி போகும் சார்? ஆமா போகுது சார். இல்ல அந்த மாதிரி தான் இந்த விக்ஸ். இந்த விக்ஸ் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு என்ன அர்த்தம்னாங்க செல்லர்ஸ் வந்து ஒரு சைடு அலைன் ஆயிட்டாங்க. ஓகே சார். அப்ப இதை கிளியர் பண்ற ஒருத்தர் வரணும் இல்லைங்களா? அவங்க தான் ஆமாங்க சார். மார்க்கெட் மேக்கருங்க சார். மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்பைக் வந்து மேல வரும். அந்த ஸ்பைக்கை ஜென்ரேட் பண்றது மார்க்கெட் மேக்கர். அப்போ வந்து அந்த ஸ்பைக் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அங்க வந்து ஆப்ஷன் பை எடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா சார்? ஆமாங்க சார். அந்த சீக்ரெட்டான விஷயம் வந்து நம்ம இதுல கூட விக்ஸ்ல நமக்கு தெரியுங்க. நம்ம சப்போஸ் செல்லர் மட்டுமே இருந்தா ஆப்போசிட்ல அவங்க தான் பை பண்ணுவாங்க. சப்போஸ் பையர் மட்டும் இருந்தா ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க சார்? அதே Seller மார்க்கெட் தான் மேக்கர் தான் இருப்பாங்க. அவங்க தான் செல் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த பாயிண்ட் தெரியணும் இல்லைங்களா சார்? இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட். அங்க செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்படி நமக்கு எப்ப தெரியும்னா இந்த விக்ஸ் லோ ஆகுது பாத்தீங்களா சார்? ஆமாங்க சார். அப்ப நமக்கு தெரியும். அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம என்ட்ரி ஆகக்கூடாதுங்க சார். செல்லர் மட்டும் தான் இருப்பாங்க அந்த டைம்ல. செல்லர் மட்டும் தான் இருப்பாங்க. சரிங்களா சார்? அப்ப செல்லர் மட்டும் இருந்தா என்ன அர்த்தம் சார்? அங்க ரிவர்சல் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்க சார். ஓகே. இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல விக்ஸ் காலையில எவ்வளவு வந்துச்சுங்க சார்? விக்ஸ் வந்து 3.82 இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப விக்ஸ் என்ன ஆச்சு பாருங்க? டவுன் ஆயிடுச்சு. 0.85 வந்துருச்சு. ஓகேங்களா சார்? அப்ப வந்து என்ன ஆகுது? இங்க செல்லர் செல் பண்ணிட்டே இருக்காங்க. அதோட இண்டிகேஷன் ஸ்டாண்டர்ட்ல பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஸ்டாண்டர்ட் செல் பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரி பாருங்க விக்ஸ் டிராப் ஆகுது பாருங்க. ஓகேங்களா சார்? ஆமாங்க சார். அப்ப வந்து இது வந்து 0 அவுட் ஆயிரு அதாவது 0 கிட்ட வந்துடுச்சு. அப்ப செல்லர் செல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்துல அந்த செல்லர் பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா செல்லர் மட்டுமே இருந்தா ஆப்போசிட்ல ஒரு மொமெண்டம் வரும். சரிங்களா? அதை தான் நம்ம இத வந்து கேப்சர் பண்றோம். ஓகேங்க சார். அப்ப என்ன பண்ணணுங்க சார்? எக்ஸ்ஆர்பியும் லோ வரணுங்க. அதுதான் அதுதான் ஹீரோ 0 ட்ரேட்னு சொல்றது. அப்ப நமக்கு இந்த இடத்துல இண்டிகேட் ஆகும். பாருங்க இந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா சார்? விக்ஸ் நம்ம ஹீரோ 0 ரெடின்னு வருது பாருங்க. ஆமாங்க சார். இதுதான் இந்த ஹீரோ 0 பாயிண்ட் சொல்றது. இந்த மாதிரி நேரத்துல ஆப்ஷன் பை எடுக்கிற பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்குங்க. 20ல இருந்து அது வந்து 100 ரூபாய் மொமெண்டம் இருக்கும். ஓகேங்க சார். அப்ப அந்த 20ல இருந்து திரும்புறது வந்து அந்த இடத்துல திரும்பணும்னு எப்படி நமக்கு தெரியும் சார்? இண்டிகேட்டர். ஓகேங்க சார். ஓகே பாருங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்க. அப்படியே நம்ம வந்து புட் சைடு என்ன சொன்னாங்க? அங்க வந்து 80 ரூபாய்க்கு பார்த்தோம் இல்லைங்களா? கிட்ட வந்து நம்ம 95 ரூபாய் வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்படியே 82க்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா சார்? அந்த 82ல இருந்து இப்போ இங்க வந்து 95 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 13 ரூபாய்க்கு மேல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியும் சார்? நம்ம வந்து உள்ள அப்சர்வ் பண்ணணுங்க. சரி அப்சர்வ் பண்ணா தான் தெரியும் சார். ஓகேங்க சார். சரி ஷோர் என்ட்ரி கொடுக்குறாங்க சார். ஓகே இந்த ரீஎன்ட்ரி பார்த்தோம் இல்லைங்களா சார்? அதே மாதிரி இங்க ஒரு ஏரோ மார்க் வந்திருக்கு பாருங்க. வந்திருக்குங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ரீசன்ட் லோ எஸ்எல் வச்சுக்கிறோம். நம்ம எதுக்காக 1 மினிட் வைக்கிறோம்னா 1 மினிட்டோட எஸ்எல் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ₹1 2 தான் இருக்கும். அதான் 82ல இருந்து 80 2 தாங்க இல்லைங்களா? அந்த ₹2 எஸ்எல் வச்சோம்னா அங்கிருந்து 15 ரூபாய் மொமெண்ட் ஆகுது. இப்பவும் பாத்தீங்கன்னா புட் சைட் ஃபுல்லா கிரீன் இருக்குங்க. அடுத்து கால் சைட்ல நம்ம ரெட் இருக்கு. நம்ம அப்பல என்ன பேசிட்டு இருந்தோம் சார்? அங்க வந்து 25,400 அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டிங் லெவல். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி பையர் கொடுத்தாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செல் பண்ணாங்க. இப்ப திரும்ப மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஓகே நான் 2 மினிட்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா மீண்டும் மற்ற விஷயத்துல சந்திக்கிறோம். சரிங்களா?